வணக்கம் மக்களே, தமிழ் காதலி நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகையவளின் காதல் அசுரனே. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. இவர் சிரிச்சா அழகா இருக்காரு, ஆனா எப்ப பார்த்தாலும் கஞ்சி போட்ட காக்கி சட்டை மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு சிரிக்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்திருப்பாரு போல என்று தன் மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்ட அனாதி தன் மனம் போக்கும் போக்கை எண்ணி துணுக்குற்றாள். சே, எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் இது. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏன் தோணுது? இது எவ்வளவு கேவலமான விஷயம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் நான். அப்படி இருக்கும்போது என் கணவனை விடுத்து இன்னொருத்தரை நான் எப்படி இந்த மாதிரி ரசிக்கலாம்? ஏன் இவ்வளவு கேவலமானவளா நான் மாறிட்டேன் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டவளின் முகம் இறுகி போனது. அவளின் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவள் மனதுக்குள் என்ன நினைக்கிறாள் என்று படம் போல் வெளிச்சம் போட்டு காட்டியது. அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவளின் முகம் இறுகி போக எந்த உணர்வையும் முகத்தில் காட்டாமல் வேதாவின் புறம் திரும்பிய இந்தர், வேதா சாப்பிடவா, நேரம் ஆகுது, கீழே வரும்போது அண்ணியும் கூட்டிட்டு வா என்று இறுக்கமான குரலில் கூறிவிட்டு வேகமாக அறையை விட்டு அவன் வெளியேறிவிட அனாதி இன்னும் அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தாள். அனாதியை பிடித்து ஒழுக்கிய வேதா, வாங்க அண்ணி, முகம் கழுவிட்டு சாப்பிட போலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது என்றால் வயிற்றை தடவிய வண்ணம் பாவமாக. அவள் கூறியதில் சுயநினைவிற்கு வந்தவள் வேகமாக அவளை கட்டிலில் இருந்து கீழே இறக்கிவிட்டு, வாடா சாப்பிட போலாம், பாவம் என்னால நீயும் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க என்று கவலையாக கூறியவள் அவளை குளியல் அறைக்குள் அழைத்து சென்று அவள் முகத்தை கழுவிவிட்டு தானும் முகம் கழுவிவிட்டு வேகமாக தங்கள் அறையிலிருந்து அவளை அழைத்து கொண்டு வெளியேறினாள். வேதாவும் அனாதியும் கீழே இறங்கி வர பாட்டி மட்டுமே கீழே டைனிங் டேபிள் அருகே நின்றிருந்தார். சுற்றி முற்றி இந்தரை தேடிக்கொண்டே வந்தவள் அவன் அங்கே இருப்பதற்கான அறிகுறியே தெரியாமல் போகவே குழம்பி போனாள். வேதா அனாதி இருவரும் டைனிங் டேபிளின் அருகே வந்தவுடன் அவர்களை இன்ப முகத்துடன் அழைத்தார் பாட்டி. வாங்க வாங்க, 2 பேரும் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டு தூங்கணும் கூடவா தோணல உங்களுக்கு? முதல்ல 2 பேரும் வந்து உட்காருங்க, டிஃபன் தான் நைட்டுக்கு செஞ்சிருக்கேன், முதல்ல சாப்பிடுங்க என்று கூறிக்கொண்டே அவர்கள் இருவருக்கும் பாட்டி தட்டை எடுத்து வைக்க, அண்ணி இங்க வாங்க, இப்படி வந்து என் பக்கத்துல உட்காருங்க என்று வேகமாக முன்னே சென்று ஒரு நாற்காலியில் ஏறி அமர்ந்த வேதா தன் அருகே இருந்த மற்றொரு நாற்காலியை தட்டி அனாதியை அழைக்க அவளின் செயலில் இதழ் ஓரம் ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தவாறு அவள் அருகே சென்று அமர்ந்த அனாதி மீண்டும் இந்தரை தேடும் வேளையில் இறங்கினாள். அவளுக்கு இட்லியையும் சட்னியையும் மற்றும் சாம்பாரையும் தட்டில் ஊற்றிய பாட்டி வெகு நேரமாகியும் அவள் அதை உண்ணாமல் இருப்பதைக் கண்டு அவள் முகத்தை பார்த்தவர் அவள் முகத்தில் உள்ள தவிப்பை கண்டு தனக்குள் சிரித்து கொண்டார். தம்பி சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்க சாப்பிடுங்க என்று அவள் எண்ணம் புரிந்தது போல் அவர் கூற அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்த அனாதி, வேண்டான்னு சொல்லிட்டாரா? என்ன பாட்டி சொல்றீங்க? மதியமாவது சாப்பிட்டாரா? நைட்ல சாப்பாடு ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு கூட அவருக்கு தெரியாதா என்று பதட்டத்துடன் அவள் கேட்க அவள் பதட்டத்தை கண்டு மென்னகை புரிந்தவர், இல்லடா தம்பி நைட்ல சாப்பிட்றதுலாம் ரொம்ப அதிசயம்தான், எப்பவாவது தான் விருப்பப்பட்டா நைட்டு சாப்பிடுவாரு, இல்லைன்னா அப்படியே தூங்கிடுவாரு என்று கவலையுடன் அவர் கூற அவர் கூறியதை கேட்டவள், என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? அவர் வேண்டான்னு சொன்னால் நீங்களாவது வற்புறுத்தி சாப்பிட வைக்கலாம்ல என்று அவள் கவலையுடன் கேட்க, நானாமா அவர் அப்படியே விட்டுறேன், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க தான் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிடுவார், அதுக்கு மேலே நம்ம எப்படி அவரை வற்புறுத்த முடியும் என்று பாட்டி கவலையாக கூற அவர் கூறியதை கேட்ட பிறகு தொண்டையில் உணவே இருங்க மறத்தது அனாதிக்கு. அவர் சாப்பிடாம நம்ம மட்டும் எப்படி? வீட்டில் ஒருத்தர் சாப்பிடாம பசியோடு இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்றது சரியா என்று அவள் நினைத்து கொண்டிருக்க அந்நேரம், எனக்காக யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம், எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்குங்க என்று சட்டையின் கைகளை மடித்து விட்டவாறே படிகளில் கீழே இறங்கி வந்தான் இந்தர். அவன் குரலில் நிமிர்ந்தவள் அவனை திரும்பி பார்க்கவில்லை. அவள் செய்கைகளை எல்லாம் கண்டு கொண்டிருந்தவன் வெளியே செல்ல முற்பட, தம்பி இந்த நேரத்துல எங்க வெளியே போறீங்க? மணி என்ன ஆகுதுன்னு தெரியும் தானே உங்களுக்கு என்று பாட்டி பதட்டமாக கேட்க, இல்ல பாட்டி, ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, அதனாலதான் வெளியே போறேன் என்று அவரிடம் பதிலளித்தவாறே வெளியேறினான் இந்தர். என்ன இவரு கேள்வி கேட்குறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவங்களுக்கு மதிப்பும் கொடுக்காம இப்படி வெளியே போறாரு, திமிரு, உடம்பு முழுக்க திமிரு என்று அவனை மனதுக்குள்ளேயே திட்டியவள் பேருக்கு ஒரு இட்லி தின்றுவிட்டு வேகமாக தன் கைகளை கழுவிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். தன் அறைக்குள் நுழைந்தவளுக்கு மீண்டும் தன் வாழ்வில் கடந்த கால நினைவுகள் சூழ்ந்து கொள்ள அதிலிருந்து வெளிவர முடியாமல் தடுமாறினாள். அந்நேரம் அண்ணி என்று கத்திக்கொண்டே அறைக்குள் நுழைந்த வேதா கட்டிலில் ஏறி, இன்னைக்கு உங்க கூடவே படுத்துக்கவா, பாட்டி கூட படுத்தோம்னா அவங்க கொரட்டை விட்டே தூங்க விடாம நம்மள பண்ணிடுவாங்க, ஆனா இன்னைக்கு உங்க கூட தூங்கும் போது எனக்கு நல்லா தூக்கம் வந்தது, நான் நல்லா தூங்கினேன், இன்னைக்கு மட்டும் உங்க கூட தூங்கிக்குவா ப்ளீஸ்
என்று கண்களை சுருக்கி குழந்தை கெஞ்ச அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் தன் துயரம் பறந்து சென்று விடுவது போல் தோன்றியது அனாதிக்கு. அவளின் செயலில் அவளை ரசித்தவள் அவளை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்து அவள் அருகே படுத்துக்கொண்டு, இன்னைக்கு மட்டும் என்ன, டெய்லி கூட நீ என் கூட இங்க தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் அவளுக்கு அருகே படுத்துக்கொண்டு அவள் நெஞ்சில் தட்டி கொடுத்தவாறு அனாதிகா. ஐ சூப்பர், அப்ப இனி நான் உங்க கூடவே தினமும் தூங்குறேன் என்று அவள் சந்தோஷமாக அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு உணர்ச்சி மிகுதியில் கத்த, அதற்குள் அறைக்குள் நுழைந்த பாட்டி, என்ன சின்ன கழுத, இங்கே என்ன பண்ற, முதல்ல நீ உன்னோட ரூமுக்கு போ. அம்மாடி, நீங்க இங்க இருக்க வேண்டாம், தம்பியோட ரூமுக்கு போங்க என்று பாட்டி கூற அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்தவள், என்னது, நானா, நான் எதுக்கு அவரோட ரூமுக்கு போகணும் என்றால் பதட்டத்துடன் வேகமாக எழுந்து அமர்ந்து. அவள் கூறியதை கேட்டு குழம்பியவர், என்னம்மா நீங்களும் தம்பியும் புருஷன் பூஞ்சாதி தானே, அப்ப 2 பேரும் ஒன்னா ஒரே அறையில தானே இருக்கணும், இப்படி தனித்தனியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் வேதா, இவனோட ரூமுக்கு போன்னு சொன்னேன் என்று மீண்டும் அவர் அதட்ட, போ பாட்டி, நான் இன்னைக்கு அண்ணி கூடவே தூங்குறேன் என்றால் சினுங்கலாக வேதா. ஒன்னு போட்டனா அப்ப தெரியும், சொன்னா கேளு, எழுந்திரிமா என்று அவர் மீண்டும் அதட்ட, பாட்டி ப்ளீஸ், சின்ன குழந்தைய அதட்டாதீங்க, அவர் தான் இப்ப வீட்டுல இல்லைல்ல, அவர் வீட்டுக்கு வந்த பிறகு நான் அவளோட ரூமுக்கு போய்க்கிறேன், இன்னைக்கு நைட் நான் இங்கே இருந்துக்கிறேன், அவளும் என் கூடவே இருக்கட்டுமே என்றவள் அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என்பது போல் மீண்டும் படுத்துவிட வேதா குஷியில் அவள் அருகே மீண்டும் படுத்துக்கொண்டு அவள் மேல் கை கால்களை போட்டு உறங்க துவங்க அவளை தட்டி கொடுத்தவாறு திரும்பி ஒரு பார்வை பார்த்தால் பாட்டியை அனாதி. அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் பாட்டி வெளியேறிவிட இந்த நேரம் எங்கு சென்று இருப்பான் இந்தர் என்று யோசனையுடன் படுத்திருந்தாள் அனாதிகா. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகையவளின் காதல் அசுரனே பாகம் 11. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? எதுக்கு உன்னோட ஒய்ஃப் பத்தின விஷயங்கள் எல்லாம் அவங்களோட மாமியார் வீட்டுக்கு தெரியற மாதிரி பண்ணியிருக்க? இது தெரிஞ்ச அந்த பொம்பளை மறுபடியும் உன் ஒய்ஃபை அவ பக்கம் இழுக்கணும்னு பாப்பாடா. அவகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு எப்படியாவது அவ பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் தான் சொந்தம் கொண்டாடணும்னு ஒரே காரணத்துக்காகவே மறுபடியும் அவகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு உன்கிட்ட இருந்து உன் மனைவியை பிரிக்க பாப்பா. உன் பொண்டாட்டி ஏற்கனவே உன் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இதுல அவ மாமியார் வந்து நல்லவ மாதிரி பேசி நடிச்ச உடனே நீ வேணான்னு உன்னை தூக்கி போட்டுட்டு அவ பின்னாடி போயிடுவா. உனக்கு ஏன்டா இந்த வேண்டாத வேலை என்று ராஹித் தன் நண்பனிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அரபமில்லாத அந்த சாலையில் ராஹித்யா மற்றும் இந்தர் மட்டுமே நின்று இருக்க அவன் கூறுவதையெல்லாம் கார் பேனட் மீது ஏறி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவன் அவன் பேசி முடித்தவுடன் தான் பேச துவங்கினான். டேய், அந்த பொம்பளைக்கு அந்த விஷயத்த நான் ஏன் தெரிய வச்சேன்னு நீ முழுசா புரிஞ்சிக்கல. இப்போதைக்கு நான் அவளை மிரட்டி தான் வச்சிருக்கேன். ஆனா அவள் அடங்க மாட்டா. அதுல ஏற்கனவே அவள் பணத்து மேல பேயா இருக்கிற அந்த பொம்பளை ஷன்வி கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு தெரிஞ்சா அவளை நெருங்கணும்னு நினைப்பா. அதுதான் என்னோட பிளானே என்று அவன் கூற அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து விட்டான் ராஹித்யா. பைத்தியோ, என்னடா பேசுற? அந்த பொம்பளை நெருங்கி வந்தா ஷன்விக்கு தாண்டா அது ஆபத்து. மறுபடியும் அவகிட்ட நடிச்சு அவள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுல வேலைக்காரியா அவளை கொடுமைப்படுத்துவா. இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் இப்படி பண்ற என்று ராஹித்யா கேட்க, நான் என்னதான் அந்த பொம்பளைய பத்தி ஷன்வி கிட்ட அவ தப்பானவன்னு எடுத்து சொன்னாலும் ஷன்வி அதை ஏத்துக்க மாட்டா. அவளே தெரிஞ்சுக்கணும், அவளோட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் அந்த பொம்பளையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நெருங்கி வராங்கன்னு அவளே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொம்பளையோட உண்மையான குணம் அவளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அவளே அந்த பொம்பளையை வச்சு செய்யணும்டா. என் ஷன்வியை எவ்வளவு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருப்பா. அந்த குடும்பம் இருக்கிறவங்களும் அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அதை ஷன்வி மூலமாகவே நிர்மூலமாக்கணும். ஒரு பொண்ணு தைரியமாக எதிர்த்து நின்னா அவளோட பதிலடி எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியணும். நான் பார்த்தேன்டா, அவள் கன்னத்தில் பதிஞ்சிருந்த கைத்தடத்தை நான் பார்த்தேன். கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொம்பளைங்க தான் இவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அதுக்கான ஒரே காரணம் இவளோட பயந்த குணம்தான். அந்த குணத்தை முதல்ல நம்ம அழிக்கணும். அவளுக்கு தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் இருக்கிறது எப்படின்னு நான் தாண்டா சொல்லி கொடுக்கணும். அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இங்கேருந்து போவேனே என்று இந்தர் கூறும் பொழுதே, நீ அமைதியே இருடா, ஏன் திரும்பி பழைய விஷயத்த பேசுற? உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்ப என்று ராஹித்யா கூற, இல்லை என்னும் விதமாக தலையசைத்தான் இந்தர். டேய், ஏண்டா என்றான் இயலாமையுடன் ராஹித்யா. என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும்ல. தேவையில்லாம அவள் கழுத்துல தாலி கட்டி அவள் வாழ்க்கையில நான் அழிக்க போறேன். முதல்ல ஏற்பட்ட திருமண வாழ்க்கை தான் அவளுக்கு பாதியிலேயே முடிஞ்சு போச்சுன்னா, இப்ப 2வதா அவளுக்கு ஏற்பட்டிருக்க திருமண வாழ்க்கையும் பாதியிலேயே முடிய போகுது. அதை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அவளுக்கு கணவன் என்கிற முறையில இருந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டே போவேன் என்று இந்தர் கூற அவன் முகத்தில் கடுகளவும் கவலைக்கான சாயல் தெரியவில்லை. எப்படிடா இந்த விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்ற
என்று வலியுடன் ராஹித் கேட்க, சாவ நினைச்சு எனக்கு பயம் இல்லடா, எதுக்கும் பயப்பட மாட்டான் இந்த விஸ்வக் இந்திரஜித். ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை ஒரு தைரியமான பெண்மணியாக மாற்றணும். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றியே ஆகணும் என்று இந்தர் கூற, உனக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இந்த குணப்படுத்த முடியாத பிரச்சனை இல்லை. முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதை சரி பண்ணலாம். நீ ஏன்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிற என்று ராஹித்யா வலியுடன் கேட்க, விரக்தி சிரிப்பை ஒன்றை உதித்தான் இந்தர். எனக்கு வாழ விருப்பம் இல்லடா. என் மனைவி மனசில் நான் இல்லை. அவள் மனசில் முதல்ல நுழைஞ்சதே என்னோட நண்பன் தான். அவன் தான் இப்போவும் அவன் மனசில் இருக்கான், எப்பயும் இருப்பான். அதை நினைக்கும் போதே எனக்கு உயிர் வாழணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. நான் சாகிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் சந்தோஷமாக செத்து போயிடுவேன். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை நான் மாற்றியே ஆகணும். என்னோட தொழில் சாம்ராஜ்யத்தை ஆள்ற ஒரே வீர பெண்மணியாக அவன் மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று இந்தர் கூற, டேய் நான் சொல்கிறது கேளுடா என்று ஏதோ கூற வந்தான் ராஹித்யா. அவனை தடுத்தவன், இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டிய ராஹித், பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இன்னும் அந்த பொம்பளையோட உண்மையான கோணத்தை ஷன்வி புரிஞ்சுக்கல. அதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கான முதல் படி தான் இப்போ ஷன்வி பேரில் இருக்கிற சொத்து மதிப்பு பற்றி ஜெயந்திக்கு நான் தெரிய வச்சது. எப்படி இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட வருவா, ஷன்வி கிட்ட பேசுவா. அதை வச்சு அடுத்து நம்ம மூவ் பண்ணணும் என்று இந்தர் கூற, சரி என்று தலையசைத்தான் ராஹித்யா தன் நண்பன் மீதுள்ள அக்கறையில் கவலையுடன். இங்கு ஜெயந்தியின் வீட்டில் இந்தர் தயார் செய்த வக்கீல் ஒருவன் ஜெயந்தியிடம் பேசிக் கொண்டிருந்தான். மேடம், உங்கள் மருமக எங்க, அவங்க கிட்ட பேசணும் என்று அவர் கூற, விக்ருதாவோ, நான் தான் இவங்க மருமக, எதுக்கு நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்று ஆளுக்கு முன் வந்து நின்றால் முந்திரி கொட்டை போல். ஓ, நீங்கள் தான் ஷன்வி அனாதிகாவா, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் என்று அவர் கூற, அவர் கூறியதை கேட்டு முகத்தை சுழித்தாள் விக்ருதா. நான் ஒன்றும் அவ கிடையாது, என் பேர் விக்ருதா என்று அவள் தெனாவட்டாக கூற, அப்போ நான் பார்க்க வந்தால் நீங்கள் இல்லை மேடம், நான் அனாதிகா மேடத்தை தான் பார்க்க வந்திருக்கேன் என்று அவர் கூற, நீங்கள் எதுக்கு அவளை பார்க்க வந்திருக்கீங்க என்றால் ஜெயந்தி ஒன்றும் புரியாமல். அவங்க அம்மா அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் இப்போ தான் அவங்களோட பேருக்கு மாற்ற முடியும். அதனால தான் நான் அவங்கள பார்த்து சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதுவது சம்மந்தமாக பேச வந்திருக்கேன் என்று அந்த வக்கீல் கூற, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து விட்டனர் அனைவரும். அவ ஒரு அனாதை, அவளுக்கு எப்படி சொத்து எல்லாம் இருக்கும் என்று ரீஷ்மா கோபமாக கேட்க, எது அவங்க அனாதையா? அவங்க அனாதையா ஆக்கப்பட்டவங்க மேடம் என்று அந்த வக்கீல் கூற, அவர் கூறியதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து விட்டனர். என்ன வக்கீல் சொல்றீங்க? அனாதையா ஆக்கப்பட்டாளா? ஏன் ஏன் அப்படி என்று ஜெயந்தி புரியாமல் கேட்க, அவங்க அம்மா அப்பா வெள்ளனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளனூர் என்பது ஒரு கற்பனை கிராமம். தலைமுறையாக அவங்க விவசாயம் பண்ணுறவங்க. அவங்களுக்கு நிறைய சொத்து மதிப்பு இருக்குது. அப்படி இருந்தவங்க ஒரு நாள் விவசாய நில மோட்டர் போட போகும்போது அனாதிகாவோட அப்பா கரண்ட்டு தாக்கி இறந்துட்டாரு. அந்த சோகத்திலே கொஞ்ச நாளில் அனாதிகாவோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்போ ஒரே குழந்தையே இருந்த ஷன்வி அனாதிகாவுக்கு 3 வயசு தான். அவங்க அந்த வயசில் அனாதையாகிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்க யாருமே அவங்கள வளர்க்குறதுக்கு முன் வரல. அதனால அவங்கள ஆசிரமத்தில் சேர்ந்துட்டாங்க. சொத்து எல்லாமே அவங்க பேரில் இருந்தாலும் அவங்களுக்கு 21 வயசு ஆகும்போது தான் அவங்களால அந்த சொத்தை முழுசாக பயன்படுத்த முடியும்னு அவங்க அம்மா அப்பா ஏற்கனவே உயில் எழுதி வச்சுருந்துருக்காங்க. அதனால் இப்போ தான் அவங்க கைக்கு சொத்து எல்லாம் முழுசாக வரப்போகுது. அதனால தான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன். அவங்களுக்கே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது என்று அவர் கூற, ஜெயந்திக்கு முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது அவர் கூறியதை கேட்டு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகையவளின் காதல் அசுரனே பாகம் 12. வக்கீல் சார், நீங்கள் சொல்கிறது உண்மையா? நிஜமாவே அவள் பேரில் இவ்வளோ சொத்து இருக்கா? ஆனால் அப்போ இதை பற்றி எங்ககிட்ட அவள் சொன்னதே இல்லையே என்று விக்ருதா கேட்க, அவள் எப்படி சொல்லுவா? அவள் தான் சரியான அமுகனியாச்சே. அவளுக்கு சொத்து இருக்கிற விஷயத்த நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம வயிறு எரிஞ்சு அப்படியே செத்துடுவோன்னு அவளுக்கு நினைப்பு போல. எப்பேற்பட்டவளாக இருக்கா பாரு. அவள் சரியான திமிரு பிடிச்சவ. இவ்வளவு நாள் இந்த வீட்லேயே இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட இதை பற்றி அவள் சொல்லவே இல்லை என்று ஜெயந்தி அனாதிகாவை கரித்து கொள்ள, மேடம் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? அவங்க பேரில் இவ்வளோ சொத்து இருக்கிற விஷயம் முதல்ல அவங்களுக்கே தெரியாது என்று அந்த வக்கீல் கூற, அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர் மற்றவர்கள். சார், என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே. அது எப்படி அவளுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு அவளுக்கே தெரியாமல் இருக்கும் என்று கருணாகரன் கேட்க, ஐயோ சார், நான் சொல்கிறது உண்மைதான்.
அவங்கள சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்ததுனால அவங்களுக்கு அப்போது எதுவும் நினைவு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு அவங்கள ஹாஸ்டலில் சேர்த்து போய் பார்க்குறதுக்கு கூட எந்த உறவினர்களும் முன் வரல. அனாதிகாவை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு அனாதை, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். தனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்ததோ, இல்லை தனக்கு இவ்வளோ சொத்து இருக்கிறதோ, இல்லை தனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க சொத்தை பற்றி அவங்க எதுவும் கேட்காம இருந்திருக்காங்க போல என்று வக்கீல் கூற, ஆமாம், அவள் பேரில் இவ்வளோ சொத்து இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவரை எதிர்கேள்வி கேட்டாள் ஜெயந்தி. என்னோட சீனியர் அனாதிகாவோட அம்மா அப்பாவுக்கு சொத்தை அவங்க பேரில் மாற்றுறதுக்கு உயிர் எழுதுறது சம்மந்தமாக ஐடியா கொடுத்துருக்குறாரு. தன்னோட சொந்தக்காரங்க மேலே அனாதிகாவோட அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லாததுனால அப்போவே சொத்துக்காக எங்கே தங்க பிள்ளைய ஏதாவது அவங்க செஞ்சிடுவாங்களோன்னு பயந்து மொத்த சொத்தையும் அவங்க பேரில் உயிர் எழுதி வச்சுட்டாங்க. என்னோட சீனியர் இப்போது ரொம்ப வயசாயிட்டதுனால அவரால் இப்போ எதுவும் பண்ண முடியலை. அதனால தான் என்னை வச்சு இந்த விஷயத்த அனாதிகா கிட்ட சொல்ல சொன்னார். அவங்கள பார்த்து இப்போ பேசிட்டு போனோன்னு தான் நான் வந்தேன். வந்ததுலேருந்து என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, இன்னும் அனாதிகா எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. அவங்கள முதல்ல கூப்பிடுங்க, இந்த விஷயம் நான் அவங்கக்கிட்ட சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பணும் என்று வக்கீல் கூற, அவ இங்கே இல்லை என்றாள் ரீஷ்மா வெறுப்பாக. இல்லையா, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தானே அவங்க இந்த ஹாஸ்டலில் சொன்னாங்க. அப்போது அவங்க இங்கே தானே இருக்கணும் என்று வக்கீல் கேட்க, அவள் எங்கே இங்கே இருக்கா, என் பிள்ளைய சாகடிச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமாக அவன் பின்னாடி போயிட்டா என்றாள் ஜெயந்தி கடுப்புடன். அவள் கூறியதை கேட்டவர், என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு தானே என்று அதிர்ச்சியுடன் கேட்பது போல் அவர் கேட்க, ஆமாம், என் புள்ள தான் அவளை கல்யாணம் பண்ணான். அந்த ராசி கெட்டவ கழுத்தில் எந்த நேரத்தில் தாலி கட்டினானோ தெரியல, ரோட்டில் அடிபட்டு செத்து போயிட்டான். இவ்வளவு நாள் எங்கள் கூடவே நல்லவ மாதிரி இருந்துட்டு இப்போ ஒரு பணக்காரன் வந்த உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பின்னாடி போயிட்டா. என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத அவளை போய் என் பிள்ளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ண நேரம் இப்போ அவன் செத்தும் போயிட்டான். எல்லாம் அந்த ராசி கெட்டவளால் வந்தது என்று அவள் மீது உள்ள வெறுப்புணர்வில் வார்த்தைகளை ஜெயந்தி அள்ளி வீச, அவள் கூறியதை கேட்ட அந்த வக்கீலுக்கு கோபமாக வந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவர், என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு, நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, ஆனால் உங்களை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கே, ஏன் அந்த பொண்ணு இப்படி யோசிச்சுது என்று அந்த வக்கீல் கேட்க, என்ன சார் பண்ணுறது, இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் இப்படி தான் இருக்குங்க. எனக்கு தான் அவன் மேலே கோபம் இருந்தாலும் அவளை என்றைக்கும் நான் வெறுத்ததே கிடையாது. நான் கூட என் பிள்ளை செத்துட்டான்னு கவலையில் இருந்தாலும் எங்கே என் மருமகி இப்படியே என் பிள்ளையோட நினைப்பில் இருந்துருவாளோன்னு யோசித்து அவளுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும்னு ஒருத்தர் அவளுக்கு பேசி முடித்தேன். அவளும் அப்போ சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் மனமடையில் அந்த பணக்கார பையன் நாங்கள் வர வச்சு அவன் கையால் தாலி வாங்கிட்டு எங்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இப்போ கூட அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். அந்த பணக்கார பையனை பார்த்தாலே நல்லவன் மாதிரி தெரியலை. எங்கே இவளை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்துவானோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் இவளோட சொத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சொத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தோணுது என்று இந்தரின் மீது ஜெயந்தி பழியை தூக்கி போட்டுவிட்டு பொய்யாக கண்களில் கண்ணீரை வழிய விட்டவாறு பேச, அவள் கூறியதை கேட்டவர், என்ன பொம்பளை இவ என்று மனதிற்குள் கேவலமாக நினைத்து கொண்டார். வெளியே சாதாரணமாக இருப்பது போல் தன்னை காட்டிக்கொண்டவர், உங்களை பார்க்கும் போதே ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது, அதனால் உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் அந்த பொண்ணை இப்போ இருக்கிற வீட்டுக்கு போய் அந்த பையனை பற்றின விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி இந்த சொத்து விஷயத்தையும் போய் பேசி அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. சீக்கிரமே நம்ம அந்த பொண்ணு பேருக்கு சொத்து எல்லாத்தையும் மாற்றிடலாம் என்று அவர் கூற, இந்த வக்கீலே தனக்கு ஆதரவாக இருக்கான், இனி இவனை வச்சு தான் காய் நகர்த்தணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட ஜெயந்தி, சார், நாங்கள் மட்டும் போய் பேசினா அவள் எங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் எங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்லிடுவா. அதனால் நீங்களே கொஞ்சம் வந்து அவகிட்ட பேசி அவளை எங்கள் கூட கூட்டிகிட்டு வரதுக்கு உதவி பண்ணுங்க சார் என்று கண்களில் கண்ணீரை பொய்யாக வழிய விட்டு ஜெயந்தி கூற, அப்பா என்ன நடிப்பு, நடிகர் திலகம் சாவித்திரிக்கே டஃப் கொடுப்பா போல அந்த பொம்பளை என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டவர், அதுக்கு என்ன, தாராளமாக போய் கூட்டிகிட்டு வரலாம், நாளைக்கு நான் இங்கே வரேன், நம்ம எல்லாரும் ஒன்றாவே அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி கூட்டிகிட்டு வருவோம் என்று அவர் கூற, ரொம்ப நன்றி சார், உங்கள் உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்று கைகளை கூப்பினாள் ஜெயந்தி நடிப்பாக. வா வா, நாளைக்கு என் கூட வரல, நீ அங்கே வந்து உன்னை இந்தர் சார் வச்சு செய்ய போகிறாரு பாரு, அப்போ இருக்கு உனக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவர், சரிம்மா நான் கிளம்புறேன், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நம்ம அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலாம் என்று கூறிய வக்கீல் வெளியே சென்று விட, விக்ருதா ஜெயந்தி அருகே சென்றவள், என்ன அத்தை, நம்ம அவளை பிச்சைக்காரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவளுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க என்று அதிர்ச்சியுடன் அவள் வினவ,
எனக்கும் இதை கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கு என்றாள் ஜெயந்தி. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.